விட்டு விட்டான் அர்த்தம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு கிராமப்புறவாசி வருகிறார். அவரோடு பேசுகின்ற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு கேட்கிறார்கள், அஸாபக உம்மு மில்தம், உங்களுக்கு உம்மு மில்தம் என்ற நோய் ஏற்பட்டிருக்கிறதா என்று கேட்கிறார்கள். ஒமா உம்மு மில்தம் அப்படின்னா என்னன்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்துறாங்க, காய்ச்சல் என்று சொன்னாங்க. தோலுக்கும் சதைக்கும் மத்தியில் ஓடக்கூடிய ஒரு சூடு என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காய்ச்சல் அவர் இல்லை என்று சொன்னார். உங்களுக்கு சுதா தலைவலி ஏற்பட்டிருக்கிறான்னு கேட்டாங்க, இல்லை என்று சொன்னார். அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கேட்கிறாரு, தலைவலி என்றா என்னன்னு கேட்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களது மூளையின் நரம்புகளுக்கு எனது ஏற்படுத்தக்கூடிய அசைக்கக்கூடிய ஒரு சிறு காற்று என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதற்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இல்லை என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் அவன்கிட்ட பேசிட்டு அவர் போறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்தோழர்களை பார்த்து சொன்னார்கள், மன் சர்ரஹு யன்துரு இலா ரஜுலின் மின் அஹ்லின் நார் ஃபல்யன்துர் இலைஹி, நரகவாதிகளில் ஒருவரை பார்க்க வேண்டும் என்றால் இவரை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். நரகவாதிகளில் ஒருவரை பார்க்க வேண்டும் என்றால் இவரை பார்த்துக் கொள்ளுங்கள். இமாம் புகாரி அதபுல் முஃப்ரத் என்ற நூலிலே பதிவு செய்த ஹதீஸ் இது. 6 கிரந்தத்திலும் வராத ஒரு செய்தி. அன்புள்ள சகோதரர்களே, ஏன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க? நோய் வரவில்லை என்றால் இறைவன் அவரை மன்னிக்க விரும்பவில்லை என்று அர்த்தம். பெரும்பெரும் நோய்கள் அல்ல, மனிதனுக்கு தலைவலி என்பது அடிப்படையாக வரக்கூடிய நோய்கள். ஒரு காய்ச்சல் இது வரக்கூடிய நோய், இதையே அல்லாஹ் ஒருத்தனுக்கு ஏற்படுத்தலைன்னு வைங்களே, அவனை இறைவன் மன்னிக்க விரும்பவில்லை என்று அர்த்தம். அவனுக்கு அல்லாஹ் இன்பத்திலே ஓட வச்சுக்கிறான் அர்த்தம். இதான் அர்த்தம் அன்புள்ள சகோதரர்களே. அதனால அல்லாஹ் தஆலா சொல்கிறான், முதலாவது உங்களுக்கு சோதனைகள் வரும். சோதனை வந்து படிப்பினை பெறலையா, அல்லாஹ் தஆலா நிறைய வசதிகளை தர ஆரம்பிப்பான். எந்த அளவுக்கு சொல்றான்டா, சும்ம பத்தல்னா மகான ஸய்யிஅத்தில் ஹஸனா, துன்பங்களுக்கு பதிலாக இன்பங்களை கொடுப்போம் என்று மட்டும் சொல்லல, ஹத்தா அஃபவ், வளர விடுவான்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா. அதுல வந்து நீங்க எங்கேயோ போக விட்டுருவான் அல்லாஹ் தஆலா, மிச்ச தூரம் போயிருவீங்க. நீங்க கஷ்டப்படுகின்ற நேரத்தில் இந்த கொஞ்ச நெஞ்ச படிப்பினை கூட உங்களுக்கு அப்ப என்ன செய்யாது, இருக்காது, தூரம் போய் விடுவீர்கள். அப்படி தூரம் போய் முழுமையாக, அதாவது முழுமையாக ஆகி இப்படி பேச ஆரம்பிப்பார்கள். எப்படி பேச ஆரம்பிப்பாங்க தெரியுமா? வகாலு கத் மஸ்ஸ ஆபாஅன ضرّاء வஸ்ஸர்ரா, எங்கட பெற்றோர்களுக்கும் கஷ்டங்கள் துன்பங்கள் வந்துதான் இருக்குது என்று பேசுகின்ற நிலைமைக்கு அவர்கள் மாறுவார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் இன்பங்கள் என்ன செஞ்சிருவாங்க, நாங்களும் ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டோம், நாங்கள் ஒரு காலத்தில் என்ன செஞ்சோம், அப்படி இருந்தோம், இப்படித்தான் எல்லாருக்கும் ஆரம்பத்தில் என்ன செஞ்சிருக்கும், கஷ்டம் இருந்திருக்கும், இப்போ நல்லா இருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். நிறைய பேர் சும்மா சொல்லிக்கிறது, ஆள் மனதில் என்ன செய்யறதில்லை, சொல்வதில்லை. இப்படி சொல்லுகின்ற ஒரு நேரம் வந்து விட்டால், அந்த மனோநிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டு விட்டால் முழுசா மறந்துடுவாங்க. எல்லாம் போயிட்டா ஃபஅഖذ்னாஹும் பக்ததன் வஹும் லா யஷ்உரூன், அவர்கள் உணராத காலத்தில் அவர்களை அழிப்போம் என்றான். உணர்வை அற்று போகுமே, அந்த காலத்தில் அவர்களை அழித்து விடுவோம். இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய ஒரு எச்சரிக்கை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய எச்சரிக்கை. எம்மை துன்பமே இல்லாத ஒரு வாழ்க்கை சூழ்ந்து கொள்கிறதா, சிறு சோதனைகளும் இல்லாத ஒரு வாழ்க்கை சூழ்ந்து கொள்கிறதா, நம்ம என்ன செய்கிறோம், அழிய போகிறோம் என்பது அர்த்தம். அன்புள்ள சகோதரர்களே, சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா இந்த மாதிரி மனோநிலையில் உள்ளவர் எல்லோருக்கும் ஒரு கேள்வி கேட்கிறான். நமக்கு கேட்கிற மாதிரி நம்ம நினைக்கணும். அஃப அமின அஹ்லுல் குரா, கிராமவாசிகள் பாதுகாப்பட்டு இருக்கிறார்களா, பயமற்று இருக்கிறார்கள், அதாவது பாதுகாப்பாக இருக்கிறார்களா, பயமற்று இருக்கிறார்களா? எதை விட்டும் தெரியுமா? ஐயத்தியஹும் பஸுனா பயாத்தன் வஹும் நாயிமூன், இரவுல தூங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களுக்கு அழிவு வராது என பயமற்று இருக்கிறார்களா?